வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மத்தேயு 18ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியபடி கொடுக்காமல் தடை செய்யும் பொழுது பூலோகத்திலே மக்களை நாம் கட்டுகிறோம். தீமையோடு இருக்கிற மக்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கும் பொழுது அவர்களை நாம் கட்டவிழ்க்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாகிவிட்டீர்களா? யோர்தானுக்கு அக்கறையான என்பது எதை குறிக்கிறது? இயேசு எல்லோரையும் சுகமாக்கினாரா? குடும்ப வாழ்க்கையை குறித்து இயேசு கூறும் சத்தியங்கள் என்ன? ஒரு உண்மையான ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழைய முடியுமா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது யூதேயாவுக்குள்ளே நுழைய போகிறார். திருமணத்தை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும், எந்த ஒரே ஒரு காரணத்தினாலே விவாகரத்து செய்ய முடியும் என்பதையும், மேலும் சிறு பிள்ளைகளை குறித்தும் அவர் பேசுகிறார். ஒரு இளைஞனான செல்வந்தனை சந்திக்கிறார். மட்டுமல்ல, வரப்போகிற ராஜ்யத்திலே தன்னுடைய அப்போஸ்தலர்களை நியமிக்கிறார். மத்தேயு புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்தே இயேசு ராஜாவாக வந்து தொடர்ச்சியாக சில காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறதை நாம் கவனித்தோம். இப்பொழுது குறிப்பாக பூகோளம் தொடர்பான சில காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். மத தலைவர்களோடு ஒரு பிளவு ஏற்பட்ட பின்னர் இயேசு யூத மக்களை விட்டு வெளியே போய்விட்டார். பின்னர் கலிலேயாவிற்குள்ளே வந்தார். இப்பொழுது யூதேயாவிற்குள்ளே அவர் நுழைகிறார். அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் என்பதாக கடைசியாக இப்பொழுது எருசலேமை நோக்கி போகிறார். இப்பொழுது அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு சொல்கிறார், செய்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். அங்கே வசனம் எப்படி ஆரம்பமாகிறது? இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு. எந்த வசனங்களை? இதைத்தான், அதாவது மத்தேயு 16 முதல் 18 வரை நாம் சிந்தித்தோம். கலிலேயாவிலே தான் சொல்ல வேண்டிய காரியங்களை அவர் சொல்லி முடித்த பொழுது தெற்கு நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கிறார். இப்பொழுது யூதேயாவின் எல்லைகளிலே வருகிறார். யோர்தானுக்கு அக்கறையான என்று சொல்லும் பொழுது யோர்தான் நதியின் கிழக்கு கரையை அது குறிக்கிறது. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசுவினுடைய செயல்கள் வெளிப்படையான பூகோள ரீதியான முன்னேற்றமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தூரமாக செசரியா பிலிப்பியிலே இருந்த அவர் எருசலேமிற்கு போய் மரிக்கப் போவதாக சொன்னார். பின்னர் கலிலேயாவிற்குள்ளே வந்தார். கலிலேயா கடற்கரையை சுற்றி சில காலங்களை அவர் கழித்தார். இப்பொழுது அவர் யூதேயாவின் எல்லைகளிலே வந்திருக்கிறார். வசனம் 2 பாருங்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். பல வேளைகளிலே மத்தேயு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை திரும்ப திரும்ப சொல்வதை நாம் கவனிக்கிறோம். அதிலே 2 வார்த்தைகள். ஒன்று திரளான ஜனங்கள், மற்றொன்று சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சில மக்கள் மட்டுமல்ல, திரளான ஜனங்கள் இயேசுவினாலே குணமாக்கப்பட்டிருந்தார்கள். இதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது உண்மையாகவே இது என்னுடைய இருதயத்தை அதிகமாக தொடுகிற ஒன்றாய் இருக்கிறது. அந்நாட்களிலே யார் யார் சுகம் பெற விரும்பினார்களோ எல்லாரும் இயேசுவினாலே சுகம் பெற்றார்கள். 3வது வசனம் முதல் 12வது வசனம் வரை குடும்ப வாழ்க்கை குறித்து சில சத்தியங்களை எடுத்து கூறுகிறார். இப்பொழுது சமய தலைவர்கள் விவாகரத்து செய்வதை குறித்து ஒரு கேள்வியோடு அவரிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது இயேசு திருமணத்தை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து, எந்த அடிப்படையிலே மட்டும் விவாகரத்து செய்ய முடியும் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். பாருங்கள், வசனம் 3 வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். கவனியுங்கள், இங்கே பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறார்கள். மோசேயின் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் எதிராக அவரை வைக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கும் தீர்மானிக்க கடினமாயிருக்கிற ஒரு பிரச்சனையை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவருடைய கேள்வி என்ன? எந்த முகாந்திரத்தினாலாகிலும், அதாவது எந்த காரணத்தினாலாகிலும் ஒரு மனைவியை தள்ளிவிடலாமா என்பதுதான் அவர்கள் கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியை, இன்றைக்கும் இது உலகமெங்கிலும் மட்டுமல்ல, திருச்சபைகளிலேயும் பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாயிருக்கிறது. மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையின் நலனுக்காக தேவன் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக குடும்பத்தை கட்டி காப்பதற்காகத்தான் திருமண உறவை ஏற்படுத்தியிருக்கிறார்.
மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்திற்காகவே தேவன் கொடுத்ததுதான் திருமணம். அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனாய் இருந்தாலும் சரி, அதே போல ராஜ்யங்களை காப்பதற்காக, ராஜ்யங்களில் உள்ள மற்ற ஜனங்களை காப்பதற்காக, கொலை செய்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்தையும் தேவனை கொடுத்தார். தனி மனிதனுடைய பாதுகாவலுக்காக தேவன் ஓய்வு நாளை கொடுத்தார். அப்பொழுதுதான் அவன் ஒரு முழு நாள் ஓய்வை எடுத்துக்கொள்ள முடியும். தனி மனிதர்களை காக்கும்படியாக, குடும்பத்தை காக்கும்படியாக, தேசத்தை காக்கும்படியாகத்தான் தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இது எல்லா மனுக்குலத்திற்கும் தேவன் கொடுத்த பொதுவான கட்டளைகள். ஆனால் பின்னான காலங்களிலே தன்னுடைய ஜனங்களுக்காக குறிப்பாக சில கற்பனைகளையும் அவர் விதித்தார். இப்பொழுது திருமணத்தை குறித்த கேள்விக்கான விடையை நாம் பார்ப்போம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு மனுஷன் தனது மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா? வசனம் 4 பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். இயேசு கிறிஸ்து இங்கே அவர்களை ஆதி காலத்திற்கு அழைத்து செல்கிறார். எப்பொழுது திருமணம் ஆரம்பமானதோ அந்த சூழ்நிலை நினைவுபடுத்துகிறார். மோசேயின் கட்டளையின்படி விவாகரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். மோசேயின் கட்டளை பொறுத்தமட்டிலேயும் விவாகரத்து என்பது தேவனை அறியாத ஒருவனோடு திருமணம் செய்யும் அளவு கேடானதாக கருதப்படவில்லை. உதாரணமாக, ஆசாரியனுடைய மகள் அந்நிய மனிதன் ஒருவனை திருமணம் செய்தால் அவள் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டே புறம்பாக்கப்பட்டாள். இருந்தாலும் காலங்கள் கடந்த பொழுது மோசேயின் கட்டளைகள் அர்த்தமில்லாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, நாள் ஆக ஆக சின்ன சின்ன காரியங்களுக்கும், அதாவது சாப்பாடு சரியில்லை என்றாலும் கூட விவாகரத்து அனுமதிக்கப்பட்டது. இதன் விளைவாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே விவாகரத்தை குறித்த ஒரு சர்ச்சை இருந்து கொண்டுதான் இருந்தது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? பாவம் மனுக்குலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு கணவனும் ஒரு மனைவியும் காலமெல்லாம் இசைந்திருக்க வேண்டும். தேவனுடைய முதல் திட்டப்படி விவாகரத்து என்பதே இல்லை. ஏனென்றால் பாவம் தேவனுடைய திட்டத்தில் இல்லை. விவாகரத்து என்பது எப்பொழுதுமே ஒரு பாவத்தின் விளைவுதான். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை, விவாகரத்திற்கு காரணமான உறவு தொடர்பான ஒரு பாவம் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆரம்ப திட்டத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்கிறார், அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். வசனம் 7 பாருங்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அருமையானவர்களே, இதற்கான பின்னணியத்தை நீங்கள் உபாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஏன் மோசே இதை அனுமதித்தார்? தொடர்ந்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஏன் இதை மோசே அனுமதித்தார் என்பதற்கான விடையை சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒன்று. அது மனிதனுடைய உறவுகளிலேயே மிகவும் மென்மையானதும் இனிமையானதுமாகும். அதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் திருமணம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை போன்றது. எனவே விசுவாசிகள் மட்டுமே இந்த உயர்வான பரிசுத்த உறவை காத்துக்கொள்ள முடியும். இருந்தாலும் அவர்கள் தவறும் பொழுதும் கசப்பும் வெறுப்பும் இருதயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது. பின்னால் அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றிடம் நிறைந்ததாகிறது. திருமண உறவையே கேள்விக்குறியாக்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒன்று திருமணமானது பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது, இல்லை என்றால் அது நரகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. அதை நிச்சயிக்கும் மூன்றாவது ஒரு இடம் இல்லை. தவறான இடத்திலே திருமணமானது நிச்சயிக்கப்படும் பொழுது அங்கேயே பிரச்சனை ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களும் இன்றைக்கு திருமண உறவை உறுதியான ஒன்றாக பார்க்கிறதில்லை. மனிதனுடைய கடினமான இருதயத்தின் நிமித்தமே தேவன் விவாகரத்தை அனுமதித்தார். தேவன் நம்மேலே கிருபை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு கிருபை உள்ளவராயிருக்கிறார் இல்லையா? ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
விவாகரத்து என்பது தேவனுடைய திட்டத்திலே இல்லவே இல்லை. இன்று நீங்களும் நானும் வாழும் இந்த காலத்திலே நம்முடைய சமுதாயத்திலே குடும்ப உறவை குறித்த எந்த உயர்வான எண்ணமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். விவாகரத்தினாலே பாதிக்கப்பட்ட எண்ணற்ற சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு விவாகரத்தின் பின்னணியமும் பாவம்தான். அதே வேளையிலே நாம் எல்லாரும் பாவிகள்தான். தேவன் கொலை செய்கிறவர்களையும் மன்னிக்கிறார். எனவே விவாகரத்து செய்தவர்களையும் அவர் மன்னிக்கிறார். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், விவாகரத்திற்கு காரணம் பாவமே. இப்பொழுது இயேசு கிறிஸ்து புதிதான ஒன்றை கூறுகிறார். பாருங்கள், மத்தேயு 19:9. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். விபச்சாரமானது திருமண உறவை முறிக்கிறது. எனவே விவாகரத்து செய்ய அது ஒன்றே ஒன்றுதான் காரணமாயிருக்கலாம். இவ்வாறு கூறும்பொழுது நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இங்கே ஒரு பாவப்பட்ட கிறிஸ்தவ பெண்மணி இருக்கிறாள். ஒரு குடிகாரனை திருமணம் செய்திருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை இப்படி என்றைக்கும் நரகமாயிருக்கலாமா என்று கேட்கலாம். அல்லது ஒரு அருமையான கிறிஸ்தவ சகோதரன் கடவுள் பயமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறான். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். 1 கொரிந்தியர் 7 நாம் வாசிக்கிறது போல விசுவாசிகள் மற்ற காரணங்களினாலேயும் பிரிந்து போகலாம். ஆனால் விபச்சாரம் என்னும் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் விவாகரத்து வேத புஸ்தகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அந்த 2 பேரிலே குற்றமில்லாதவர்கள் மற்றுமொருவரை திருமணம் செய்து கொள்ளும்படியாகத்தான் விவாகரத்து அனுமதிக்கப்படுகிறது. இது விசுவாசிகளுக்கு மட்டும் கூறப்பட்ட காரியங்கள். அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையை தேவன் ஒழுங்குபடுத்துகிறதில்லை. முதலாவதாக அவர்களை சிலுவையின் செய்திக்குத்தான் அவர் கொண்டு வர விரும்புகிறார். ஒரு அவிசுவாசியான சகோதரனோ சகோதரியோ முதலாவது கிறிஸ்துவண்டை தனது வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவர் திருமணம் செய்தவராய் இருந்தாலும் சரி, விவாகரத்து செய்யப்பட்டவராய் இருந்தாலும் சரி, தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவரை அவர் தேவனை விட்டு தூரம் போனவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவரை எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே விபச்சாரம் என்னும் பாவத்தினாலே மட்டும் விவாகரத்து செய்ய அனுமதிக்கப்படுகிறது. ஒருவேளை ஒரு விசுவாசி இருக்கிறார், அவர் வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலே விவாகரத்து செய்யப்படுகிறார். இந்த சூழ்நிலையிலே குற்றமில்லாதவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். பொதுவாக விபச்சாரம் அங்கு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குற்றமில்லாத சகோதரனோ சகோதரியோ மீண்டுமாக திருமணம் செய்து கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதைத் தவிர மேலும் ஒரு முக்கியமான சத்தியம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 19:10 பாருங்கள். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அவருடைய கருத்து என்ன? விவாகம் செய்யாமல் இருக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்த்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆம், அதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. வசனம் 11 வாசிப்போம் என்றால், அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. குறிப்பாக நம்முடைய நாட்களிலே வரம் பெறாதவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து வருகிற வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அடிப்படை கொள்கையை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கும் சில திருச்சபைகளிலே இதை குறித்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வசனம் 12 பாருங்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். கவனித்தீர்களா? சிலர் பிறக்கும் பொழுதே அன்னகர்களாய் பிறந்திருக்கிறார்கள். சில சகோதரர்கள், சில சகோதரிகள் திருமணம் செய்து கொள்ள தேவையில்லை. அப்படி அவர்கள் இருப்பதினாலே அவர்களை பொறுத்தமட்டிலேயும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் உரிய ஒரு காரியம் அல்ல. இரண்டாவதாக, சிலர் அன்னகர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சில திருச்சபைகளிலே குறிப்பிட்ட பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் திருமணம் செய்தவர்களாய் இருக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அது ஒரு சரியான சட்டம் அல்ல.
இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். ஒரு முறை ஒரு சகோதரி தன் வீட்டை விட்டு தூரமான ஒரு பணித்தளத்திற்கு செல்ல புறப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய போதகர் அவர்களை பார்த்து, நீங்கள் செல்லும் இடத்திலே நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான எந்த வாய்ப்புமே இல்லையே என்று சொன்னபொழுது அந்த சகோதரி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆமையா, நான் இதை குறித்து ஏற்கனவே ஆழமாக சிந்தித்தேன். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ய நான் மனதார தீர்மானித்து விட்டேன் என்று சொன்னார்களாம். அவர்கள் அதை தன் ஆர்வத்தோடு செய்தார்கள். சிலர் சொல்லுவார்கள், ஒரு ஊழியர் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று கேட்பார்கள். அல்லது ஊழியர் ஒருவர் திருமணம் செய்தவராகத்தான் இருக்க வேண்டுமா என்றும் கேட்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனே இங்கே சில சட்ட திட்டங்களை நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்வது என்ன? இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை பொறுத்தது. அவர்களே இதை குறித்து தீர்மானம் செய்ய வேண்டும். சரி, தொடர்ந்து சிறு பிள்ளைகளை குறித்த ஒரு சம்பவம் இங்கே வருகிறது. மத்தேயு 19 அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே இதை வாசிக்கிறோம். அங்கே என்ன நடந்ததென்றால், சிறு பிள்ளைகள் மேலே இயேசு கிறிஸ்து கைகளை வைத்து ஜெபிக்கும்படியாக அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனால் இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்தினார். அருமையான சகோதரனை, சகோதரியே, குழந்தை பருவத்திலே மரிக்கும் குழந்தைகளின் ரட்சிப்பிற்கான அடிப்படையாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. வேத வசனத்தின் அடிப்படையின்படி இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு சிறு குழந்தைக்கு நாம் அறிமுகப்படுத்தினாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த காரணத்தினாலே தான் நாம் சிறு வயதிலேயே அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அப்படி என்றால் சிறு வயதிலேயே நாம் அவர்களை சந்தித்தால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே என்று கூறலாம். இல்லை பிரியமானவர்களே, ஏனென்றால் அதே குழந்தைகள் வளர்ந்து சில காலங்களுக்கு பின்னர் தாங்களே பொறுப்பெடுக்கும் வயதிற்கு வருகிறார்கள். சிறு வயதிலேயே நாம் பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தாங்களே பொறுப்பெடுக்கும் வயது வரும்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்ற தீர்மானத்திலே இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் 3 வயதிலே, 4 வயதிலே, 6 வயதிலே அல்லது 8 வயதிலே இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்து விட்டான் என்று அதை குறித்து மட்டும் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது. இந்த சத்தியத்தை குறித்து நாம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிராமல் எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் நற்செய்தியை கொடுக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பாராட்டுகிறோம். உங்கள் முயற்சிக்கான பலன் நிச்சயமாய் உண்டு. நீங்கள் பாரத்தோடு செய்யும் இந்த பணியிலே எத்தனை இடர்கள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். அருமையானவர்களே, விவாகரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து உடனடியாகவே சிறு பிள்ளைகளை குறித்து சொல்வது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இல்லையா? விவாகரத்திலே சிறு பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு திருமணமான சகோதரி ஒரு முறை தனது போதகரிடத்தில் வந்து, ஐயா, என்னுடைய கணவனை என்னால் நேசிக்க முடியவில்லை, நான் அவரிடத்திலிருந்து விவாகரத்து வாங்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற எந்த காரியமும் எனக்கு பிடிக்கவில்லை, எனவே அவர்களை என்னால் நேசிக்க முடியவில்லை. நீங்களும் ஏற்கனவே செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு முறை சொன்னீர்கள், எங்கே அன்பு இல்லையோ அங்கே உறவு இல்லை என்று சொன்னீர்கள். எனவே நான் அவரை விவாகரத்து செய்ய போகிறேன் என்று சொன்னார்களாம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மைதான். எங்கே அன்பு இல்லையோ அங்கே உறவு இல்லை. அது மிக பரிதாபமான ஒன்று. ஆனால் அது விவாகரத்திற்கு காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. போதகர் அந்த பெண்ணை பார்த்து, சரி, உன்னுடைய கணவனை நேசிக்கவில்லை என்று நீ சொல்லுகிறாய், உன்னுடைய பிள்ளைகளை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவள், ஆமாம், நான் அவர்களை நேசிக்கிறேன், இதற்கும் என்னுடைய விவாகரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாளாம். அப்பொழுது போதகர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சகோதரியே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிற வரை உங்கள் கணவனோடே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அருமையான சகோதரனை, சகோதரியே, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று இயேசு கூறினதற்கான காரணம், எந்த ஒரு கணவனும் மனைவியும், குறிப்பாக விசுவாசிகளான கணவன் மனைவிகள் தங்கள் குடும்ப உறவு நிலைத்திருப்பதற்காக எடுக்க வேண்டிய எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். சிறு வயதிலேயே குற்றம் புரிகிற அநேக பிள்ளைகள் உடைந்து போன குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகள்தான். கிறிஸ்துவை விட்டு தூரம் போன அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதற்கு காரணம் அவர்கள் பெற்றோர்களுடைய மனமுறிவு, விவாகரத்து அல்லது வீட்டிலே ஓயாத சண்டைகள்தான். விவாகரத்தை குறித்தும் சிறு பிள்ளைகள் மேலே அவர் கொண்டிருக்கிற கரிசனை குறித்தும் இணைத்து சிந்திக்கும்படியாய் செய்தது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். மத்தேயு 19 அதிகாரம் 16 முதல் 26 வரை செல்வந்தனாய் இருந்த ஒரு இளைஞன் இயேசுவண்டை வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்.
இயேசுவை அழைக்கும் பொழுது நல்லவன் என்று கூறுகிறான். அதை குறித்து இயேசு பேசும்பொழுது, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்கிறார். காரணம் என்ன? நான் நல்லவனாய் இருக்கிறேன் என்பதை நீ கண்டுகொள்வாய் என்றால் நான் தேவனாய் இருக்கிறேன் என்பதுதான் காரணம். கிறிஸ்துவாகிய என்னை, தேவனுடைய குமாரனாகிய என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு கூறுகிறார். சக மனிதர்களோடு உள்ள உறவை குறித்த கற்பனைகளை அவன் கைக்கொள்கிறானா என்று பார்க்கிறார். எல்லாவற்றையும் கைக்கொள்கிறேன் என்றுதான் அவன் சொல்லுகிறான். இருந்தாலும் அவன் வாழ்க்கையிலே ஒரு குறையை இயேசு பார்க்கிறார். இப்பொழுது தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை குறித்து இயேசு சற்றே சுட்டி காட்டுகிறார். 21ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு கிறிஸ்துவை அவன் பின்பற்றி வந்த காலங்களிலே தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவிலே அவன் சரியானவனாக இல்லை என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு சிலுவையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். இவன் இயேசுவை பின்பற்றுவான் என்றால் அவர் சிலுவை வரை வர வேண்டும். அவனுடைய செல்வம் அதற்கு தடையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இப்படி இயேசுவை நாம் மிக நெருக்கமாக பின்பற்றுவதை தடுக்கிறதா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அது என்ன என்று பார்த்து அதை உதறி தள்ளும் பொழுதே நாம் உண்மையாய் அவரை பின்பற்ற முடியும். வசனம் 22 என்ன சொல்கிறது? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பணம் என்பது ஒன்றுதான். ஆனால் இயேசுவை நாம் பின்பற்றி செல்ல முடியாதபடி நம்மை தடுக்கும் எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. சிலர் திருச்சபைகளிலே அங்கத்தினராயிருப்பதனாலே அவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே சில சடங்காச்சாரங்களை செய்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று இயேசு கிறிஸ்துவை உங்களை விட்டு பிரிப்பது எது? தொடர்ந்து வசனம் 23 இயேசு சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்கிறார். ஆம், இன்றைக்கும் செல்வந்தர்களாய் இருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை இன்னமும் அர்ப்பணிக்கவில்லை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சற்று வேடிக்கையாகவே பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து உண்மையான ஒரு ஒட்டகத்தை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சற்றே எண்ணி பாருங்கள். ஒரு உண்மையான ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழைய முடியுமா? அதற்கான விடை உங்களுக்கு தெரியும், முடியாது. ஆனால் ஒரு ஒட்டகத்தை ஊசியின் காது வழியாக செல்ல வைக்க தேவனால் முடியுமா? முடியும் பிரியமானவர்களே. ஆம், தேவன் ஒருவரே ஒரு மனிதனை புது பிறப்பாக்க முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார். இன்றும் அநேகர் தாங்கள் யார் என்பதனாலே தாங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள், அல்லது தங்களுக்கு இருக்கும் காரியங்களினாலே தாங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் பாவிகள் என்பதை உணர்கிறதுனாலேயே முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஒரு மனிதன் கடவுளுக்காக தான் எதையாவது செய்யலாம் என்று நினைக்கும் பொழுதும், ரட்சிப்பிற்காக பணம் கொடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுதும் அவன் ரட்சிக்கப்படவில்லை. இறுதியாக அங்கே இயேசு என்ன சொல்கிறார்? மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்கிறார். எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க எனக்கு ஒன்றுமில்லை, நான் வெறும் கையனாய் அவரிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிற எந்த ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசு ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி நீங்களும் வரும்பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றே நீங்களும் அவ்வாறு இயேசுவண்டை வந்து உங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பாயிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? திருமணம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை போன்றது. எனவே விசுவாசிகள் மட்டுமே இந்த உயர்வான பரிசுத்தமான உறவை காத்துக்கொள்ள முடியும். எந்த ஒரு விவாகரத்தின் பின்னணியும் பாவம்தான். சிறு வயதிலே குற்றம் செய்கிற அநேக பிள்ளைகள் உடைந்து போன குடும்பத்தின் பிள்ளைகளே. தேவன் ஒருவரே ஒரு மனிதனை புது பிறப்பாக்க முடியும். நீங்கள் பாவிகள் என்பதை உணர்வதினாலே மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறீர்கள்.
இயேசு ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்.